வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இன்றைக்கி அட்டகாசமான ஒரு பிரியாணி ரெசிபி தான். என்னது புரட்டாசி அதுவுமா பிரியாணியா? என்ன ரேகா அப்படின்னு நிறைய பேர் அங்கே பொங்குறது எனக்கு தெரியுது. ஆனால் கவலையே படாதீங்க, இது உங்களுக்கானது தான். புரட்டாசி ஸ்பெஷல் கீரனூர் காளான் பிரியாணி, சைவ பிரியாணி, அட்டகாசமான சுவையில். புரட்டாசி மாதத்தில் திரும்ப திரும்ப சாம்பார், வத்தக்குழம்பு, காரக்குழம்பு, கூட்டு இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிடும். அதனால் சண்டே இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான பிரியாணி செஞ்சு அசத்திடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ கிச்சன் போய் சூப்பரான இந்த பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பிரியாணிக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 பழமான தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெடி பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்ன ஐட்டம் எவ்வளோ போடணும் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு 400 கிராம் 2 பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன், பட்டன் மஷ்ரூம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சியில் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக ஒரு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ரெஷர் குக்கர்லேயும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி நல்ல அடிகனமான பாத்திரத்துலேயும் செய்யலாம். ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தில் கூட செய்யலாம். நான் இதில் நெய்யே சேர்க்க போகிறதில்ல, ஆனால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். முதல்ல வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் அந்த வெங்காய பேஸ்ட்டோடு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். ஆனால் நான் அரைக்கலை. பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக தான் போட போகிறேன். வேணும்னா இதிலே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி விழுது ரெடி. இந்த பிரியாணியில் என்ன ஸ்பெஷல்னால், இதில் எதுவுமே நீங்கள் முழுசாக போட போகிறதில்ல, எல்லாமே அரைச்சி தான் போட போகிறோம். அதனால் எதையுமே வெளியில் எடுத்து வைக்க மாட்டாங்க பசங்க. எஸ்பெஷலி மசாலா, பட்டை, கிராம்பு ஐட்டமும் இதில் அரைச்சி தான் போடுவோம். இந்த மாதிரி எல்லாம் தக்காளி கூட அரைச்சி தான் போட போகிறோம். அதுதான் இதில் ரொம்ப ஸ்பெஷல். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து மிதமான தீயில் நல்லா அந்த ஈரப்பதம் போக நல்லா வதக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான மற்ற மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் பிரியாணி மசாலா அரைச்சிக்குங்க. அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் அந்த பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கொடுக்குறேன். அளவை பார்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லை இதெல்லாம் உட்காந்து அரைக்க எனக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கவே இருக்குது. இதை விட சூப்பரான நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலா, அதை வாங்கி போட்டு பாருங்கள். கமன் வாசனையோட டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சு அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கோங்க, இல்லை நம்மளோட பிரியாணி மசாலா வாங்கியும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு செந்தூர் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2 பழமான தக்காளி, அதையும் அரைச்சி பேஸ்ட்டாக தான் சேர்க்குறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த ஈரப்பதம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளான், 2 பேக்கெட் காளான், ஒரு 400 கிராம் இருக்கும். அதை உள்ளே போட்டுக்கலாம். போட்டு இந்த மசாலாவோட வதக்குங்க. காளான் வதங்க கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ இதிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து வதக்கிடுங்க. மசாலாவோட நல்லா கலந்து வந்துருச்சு. இப்போ அடுத்தது நான் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம அரைச்ச இந்த பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷாக வேணுங்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. இல்லை டைம் இல்லாதவங்க நம்மளோட பிரியாணி மசாலா வாங்கி அரைச்சி போடுங்க. வாங்கி சேர்த்துக்கோங்க. இதே ஃப்ளேவரும் இதே டேஸ்ட்டும் நம்ம பிரியாணி மசாலாலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. ரொம்ப ஈஸி இந்த பிரியாணி செய்கிறது. இது நீங்கள் மஷ்ரூம் மட்டும்தான் போட்டு செய்யணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் போட்டு செய்யலாம், இல்லை சோயா போட்டு செய்யலாம், இல்லை நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டன் ஆர் சிக்கன் சேர்த்தும் செய்யலாம். மெத்தட் இதே தான், அளவுகளும் இதே தான். இப்போது 2 கப்பு ஒரு 150 ml தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன்.
அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ 6 கப் அரிசி, 1 கிலோ அரிசி 6 கப்பு, 1 கிலோவுக்கு 1.5 கப்பு தண்ணி அப்படின்ற கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்காய் பால் 2 கப்பு, 7 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி பக்கத்துலேயே வதக்கும் போதே எப்பயுமே சுடுதண்ணி சுட வச்சு வச்சுடுங்க. அப்போ நமக்கு டைமும் சீக்கிரம் ஆகிடும். எப்பயுமே மசாலாவில் நல்லா வதக்கிட்டு பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு மாறிடும். ஸோ அளந்து 7 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே அரிசி, சீரக சம்பா அரிசி நல்லா ஊறிடுச்சு 20 நிமிஷம். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நம்ம ரைஸை உள்ளே சேர்த்துடலாம். நல்லா சுத்தமாக வழித்து சேர்த்துடுங்க. வழித்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படி சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியை அரிசி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சிங்கன்னா மிதமான தீயில் வச்சு இந்த டைமில் நீங்கள் விசில் மிதமான தீயில் 2 விசில் விட்டாலே போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது தம் போட போகிறேன். ஸோ அடியில் ஒரு இரும்பு தோசைக்கல்லை சூடு பண்ணி அது மேலே இப்போ தூக்கி வச்சுட்டேன். அரிசி ஃபுல்லாக தண்ணி இழுத்துருச்சு. இப்போ மேலாப்பில் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லேசாக தூவி விட்டுட்டு இதை மூடி டைட்டாக மூடி ஒரு தம் போட்டுடலாம். இப்போ தம் போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலை மேலே வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. அப்போ அந்த தம்னால் வர்ற அந்த வேர்வை தண்ணி உள்ளே விழுகாது. அப்படி இல்லைன்னா சுத்தமான ஒரு காட்டன் துணி இருந்ததுன்னா அதை மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் டைட்டாக மூடி வைக்கலாம். இந்த பாத்திரம் மூடி எல்லாமே நல்ல ஹெவியாக இருக்கும். அதனால் ஸ்டீம் வெளியில் போகாது. சூப்பராக தம் ஆகிடும். கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பராக பிரியாணி தம்மாக இருக்கும். நல்லா ஒரு தடவை அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா பக்காவாக ரெடியாக இருக்கும். சீரக சம்பா அரிசியில் என்ன ஒரு விசேஷம்னா நீங்கள் இது எத்தனை கலர்னாலும் உடையாது. பாஸ்மதி அரிசி நீள் நிலமாக இருக்கிறதுனால ரொம்ப போட்டு கிளறுனா ரைஸ் உடஞ்சிடும். இது குட்டி குட்டி அரிசி தானே, அதனால் உடஞ்சி போகாது. கமன் வாசனை. வீட்டில் வேறு யாராவது புதுசாக உள்ளே வந்தாங்கன்னா என்ன புரட்டாசின்னாங்க, மட்டன் பிரியாணி வாசனை அடிக்குதே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு தயிர் பச்சடி மட்டும் இருந்தாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக புரட்டாசி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து ஆஹா ஓஹோ அப்படி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.